கேட்டு துரிச்சிட்டாரே. ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு ஏதோ விசேஷமா பண்றேனா? என்கிட்ட ஒரு பவுல் இருக்கு, உள்ள வந்து எம்டியா இருக்கா? ஆமா, பவுலுக்குள்ள எதுவுமே இல்ல. இந்த எம்டியான பவுலை நான் க்ளோஸ் பண்ணி ஒரு ஸ்னாப் பண்ணி ஓப்பன் பண்ணனா இந்த பாக்ஸ் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நமக்கு சாக்லேட்டா வந்திருக்கும். எப்படிப்பா பாக்ஸ்க்குள்ள சாக்லேட் வந்துச்சு? இதோட மூடியில பின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுல இன்னொரு மூடி இருக்கும், அதுல சாக்லேட் வச்சு மேலே அழுத்தணும்னா லாக் ஆயிரும். கீழே இருக்க மூடியில அழுத்துறப்போ அது கீழே டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். செகண்ட் மேட்ச் கார்டு வச்சு பண்றேன்னா? என்கிட்ட கார்ட்ஸ் இருக்கு. இந்த கார்டை நான் ரிஃபில் பண்றப்ப எங்கேயாவது ஸ்டாப் சொல்லு. ஸ்டாப். நீ ஸ்டாப் சொன்ன இடத்துல இந்த கார்டை வந்து நல்லா பார்த்துக்கோ. ஓகே, பார்த்துட்டேன். பார்த்துட்டியா? என் பாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கார்டு வந்து இருக்குது. இந்த கார்டில் ஒரு கார்டு பாக்ஸ் இருக்கும். நான் ஒரு சின்ன ஷேக் பண்ணேன் அப்படின்னா நீ நினச்ச கார்டு இந்த பாக்ஸ்லேருந்து வெளியே வந்துருக்கும். எப்படிப்பா கார்டு தானா மேலே வந்துச்சு? இதோட பேக் சைடில் குட்டியாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை தள்ளும் போது கார்டு உள்ளே போகிறதும் திரும்ப தள்ளும் போது கார்டு வெளியே வரதும் இருக்கும். தேர்ட் மேட்ச்க்கு ஏதோ கலர்ஃபுல்லாக செய்கிறேன்னா? ஏன்டா ஒரு எம்டி பைப்பும் ஒரு ஒயிட் கலர் ஃபெதரும் இருக்கா? ஒயிட் கலர்ல ஃபெதர் இருக்கு, பைப்லயே எதுவும் இல்ல. இந்த எம்டி பைப்புக்குள்ள இந்த ஒயிட் கலர் ஃபெதரை வந்து நான் உள்ள இன்சர்ட் பண்றேன். ஃபுல்லா இந்த ஒயிட் கலர் ஃபெதர் உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு 2 ஸ்பின் பண்றேன். ஒரு ஸ்னாப் பண்ணி ஓபன் பண்ணனா அந்த ஒயிட் ஃபெதர் நமக்கு கலர்ஃபுல்லா மாறி இருக்கும். அந்த ஃபெதர் கலரா மாத்துன மாதிரி இந்த வெள்ளை கோழியை உன்னால மேஜிக்கால கலரா மாத்த முடியுமா?